திருச்சியில் நூடுல்ஸ் சாப்பிட்டு மாணவி உயிரிழந்த விவகாரம். காலாவதியான 800 கிலோ உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக திருச்சி விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான முனையத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ஆகியோர் குரங்கு ஆமை நோய் தடுப்பு மற்றும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், விமான நிலையங்களில் குரங்கம்மை நோய்க்கு தொடர்ந்து பரிசோதனைகள் நடைபெற்று வருகிறது. திருச்சி விமான நிலையத்தில் இன்று பரிசோதனை நடத்தினோம். 27,000 பயணிகள் இதுவரை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளனர். திருச்சி, சென்னை, மதுரை, கோவை 4 இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் பிரத்யேக குரங்கம்மை வார்டு அமைக்கப்பட்டு 10 படுக்கையுடன் கூடிய மருத்துவ வசதிகள் தயார் நிலையில் உள்ளது. டெங்கு பாதிப்பு கடந்த 2 ஆண்டுகள் இல்லாமல் 11,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் 4 பேர் மட்டுமே இறந்துள்ளனர். தொடர்ந்து சுகாதாரத்துறை அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்கள் தொடர்ந்து நிரப்பப்பட்டு வருகிறது. நேற்று கூட மருந்தாளுநர்கள் 946 பேருக்கு பணி நியமன ஆணைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. காலி பணியிடங்கள் தொடர்ந்து முதல்வர் ஆணைப்படி நிரப்பும் பணியை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது. திருச்சி அரியமங்கலம் பகுதியில் சைனா நூடுல்ஸ் அமேசான் மூலம் சைனீஸ் புல்டாக் என்ற நூடுல்ஸ் சாப்பிட்டு பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் உணவு மருந்து மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தி காலாவதியான 800 கிலோ உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். அந்த நூடுல்ஸ் மொத்த விற்பனையாளரை கண்டுபிடித்து அவரிடம் இருந்து காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு மருந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவிடம் டெங்கு பாதிப்பு குறித்து கூட்டம் நடத்தியதை செய்தியாளரிடம் தெரிவிக்க சுகாதாரத்துறை அமைச்சர் கூறிய பொழுது அது குறித்து பேசினார். திமுக கட்சியில் அதிருப்தி உள்ளதாகவும், நேற்று நடந்த மேற்கு மாநகர உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருவர் அதிருப்தியை வெளிப்படுத்தியாகவும் குறிப்பிட்ட பொழுது, அதிருப்தியெல்லாம் ஒன்றுமில்லை. குடும்பத்தில் ஒருவர் வருத்தப்படுவதும் ஒருவர் சந்தோஷப்படுவதும் இருக்கும் பொறுப்பாளர்கள். அதனை பார்த்து சரி செய்வோம். நிச்சயம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம். அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம் என செய்தியாளர்களை பார்த்து பதிலளித்தார்.